வணக்கம் நண்பர்களே. உடல் வலிமையை விட மன வலிமை தான் ரொம்ப முக்கியம். உடம்புல அடிபட்டா ஆறிடும், ஆனா மனசுல விழுற அடி அதுதான் ஒரு மனுஷனை உயிரோடு இருக்கும்போதே சாகடிக்குது. இந்த வலிகள்ல இருந்து நீங்க மீண்டு வரணும்னா உங்க மனசை நீங்க இரும்பு மாதிரி மாத்தணும். அது எப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீப்பா பார்க்க போறோம். மன வலிமை பெற புத்தர் கூறிய 12 ரகசியங்கள். இந்த 12 ரகசியங்களும் உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்த போகுது. முக்கியமா 5வது, 8வது மற்றும் 10வது ரகசியம்தான் இந்த வீடியோவோட டேர்னிங் பாயிண்ட். புத்தரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன கதையை இங்க சொல்றேன். ஒரு முறை புத்தர் ஒரு கிராமம் வழியா போயிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு ஆள் புத்தரை பயங்கரமா திட்டுறான். இழிவான வார்த்தைகளால அர்ச்சனை பண்றான். ஆனா புத்தர் முகத்துல ஒரு சின்ன சலனம் கூட இல்லை. அமைதியா சிரிச்ச முகத்தோடையே இருக்கார். அந்த ஆளுக்கு ஆச்சரியம் தாங்கல. நான் இவ்வளவு திட்டுறேன், நீங்க ஏன் எதுவுமே பேசாம நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு புத்தர் சொன்னாரா, தம்பி, நீ ஒரு பொருளை எனக்கு அன்பளிப்பா தர்றேன்னு வைப்போம். அந்த பொருளை நான் வாங்கிக்கலன்னா அந்த பொருள் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டார். அந்த ஆள் சொன்னா, அது என்கிட்டயே தான் இருக்கும்னு. புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், தம்பி, அதே தான் நம்பி, நீ கொடுத்த திட்டும் வசவுகளும் எனக்கு தேவையில்லை. நான் அதை வாங்கிக்கல. இப்போ அது யார்கிட்ட இருக்கும்? உன்கிட்டயே தான் இருக்கும். பாத்தீங்களா, இதுதான் மன வலிமை. அடுத்தவன் கொடுக்கிற கஷ்டத்தையோ வலியையோ நாம வாங்கிக்காத வரைக்கும் நாம தான் ராஜா. ஆனா நாம இப்போ எப்படி இருக்கோம்? யாராவது வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலன்னா துடிச்சு போயிடுறோம். ஒருத்தர் நம்மளை பத்தி தப்பா பேசிட்டா அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடாம அழுதுகிட்டு இருக்கோம். வேலை போயிடுமோங்கிற பயம், கடன் தொல்லை, உறவுகளுக்குள்ள விரிசல், இப்படி ஏமாற்றங்களும் வலிகளும் நம்மளை சூழ்ந்து இருக்கு. நாம ஏன் இவ்வளவு பலவீனமா இருக்கோம் தெரியுமா? ஏன்னா நம்ம மனசோட சாவி நம்ம கிட்ட இல்லை, அடுத்தவங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்கோம். அவன் சிரிச்சா நீங்க சிரிக்கணும், அவன் திட்டுனா நீங்க அழணும்னு இருந்தா நீங்க எப்போ உங்க வாழ்க்கைய வாழ போறீங்க? இந்த வீடியோவோட முடிவுல புத்தர் சொன்ன அந்த 12 ரகசியங்களை நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாராலும் காயப்படுத்த முடியாது. எந்த பெரிய தோல்வியும் உங்களை அசைக்க முடியாது. தேவையில்லாத கவலைகள்ல இருந்து நீங்க விடுதலை பெறுவீங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு அமைதியான தெளிவான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சதுலயே ரொம்ப கஷ்டமான அல்லது உங்களை ரொம்ப காயப்படுத்தின விஷயம் எது? அதுல இருந்து நீங்க எப்படி வெளியே வந்தீங்க? அப்படி இல்லைன்னா இப்போ எதனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதை தயங்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கஷ்டத்தை வெளியே சொல்லும் போது உங்க மனசு லேசாகும். உங்க கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். சரி, அந்த இரும்பு போன்ற மன வலிமையை தரக்கூடிய 12 ரகசியங்கள் என்னென்ன? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இதுல வர்ற ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கானது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு விருந்தாளியா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி திங்க் மோட்டிவேஷன் தமிழ் குடும்பத்துல உறுப்பினராகிருங்க. இது போல இன்னும் சக்தி வாய்ந்த வீடியோக்கள் நிறைய வரும். லைக் பண்ணவங்க ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் ரகசியம், நிகழ்காலத்தில் வாழுங்கள். இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். இப்போ நான் இங்கே தானே இருக்கேன், அப்புறம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நாம் இப்போ இங்கே தான் இருக்கோமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்கள் உடம்பு வேணா இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் மனசு எங்கே இருக்கு? நேற்று ஆஃபீஸில் மேனேஜர் திட்டினதில் இருக்கா? இல்லை நாளைக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ பற்றின கவலையில் இருக்கா? இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை விட்டுட்டு போன ஒருத்தரோட நினைப்பில் இருக்கா? புத்தர் ஒரு அழகான விஷயம் சொல்றாரு. கடந்த காலம் என்பது ஒரு இறந்த செய்தி, எதிர்காலம் என்பது ஒரு புரியாத புதிர், நிகழ்காலம் மட்டுமே ஒரு பரிசு. அதனால தான் ஆங்கிலத்தில் இதை பிரசன்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி. அது எப்பவும் 2 இடத்துக்கு தான் தாவிக்கிட்டே இருக்கும். ஒன்று கடந்த காலம், இன்னொன்று எதிர்காலம். கடந்த காலத்தில் நீங்கள் அதிகமாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது மன அழுத்தம், டிப்ரெஷன். ஐயோ, நான் அன்னைக்கு அப்படி பண்ணிட்டேனே, அவன் என்ன அப்படி சொல்லிட்டானே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு? இதுதான் கடந்த காலம். அதே மாதிரி எதிர்காலத்தில் அதிகமாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது பயம், ஆங்ஸைட்டி. நாளைக்கு என்ன நடக்குமோ, என் பையன் என்ன ஆவானோ, வேலை போயிடுமோ, இது எதிர்காலம்.
இந்த ரெண்டு இடத்துலையும் அமைதி கிடையாது நண்பர்களே. அமைதி எங்க இருக்குன்னா இந்த நொடியில, நீங்க இப்ப சுவாசிச்சுட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், குடும்ப தலைவர்கள் படுற பெரிய கஷ்டமே இதுதான். ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம். அங்க அந்த உணவோட ருசியை ரசிக்கிறோமா? இல்ல, அந்த உணவை போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட நினைக்கிறோம். போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு எத்தனை லைக்ஸ் வரும்னு யோசிக்கிறோம். சாப்பிடும்போது கூட அடுத்த வேலையை பத்தி யோசிக்கிறோம். உங்க வாழ்க்கையை நீங்க எப்போதான் வாழ போறீங்க? நீங்க சாப்பிடும்போது சாப்பாட்டுல இல்ல, நடக்கும்போது நடையில இல்ல, உங்க குழந்தைங்களோட விளையாடும் போது அவங்க கூட இல்ல. அப்புறம் எப்படி உங்களுக்கு மன வலிமை கிடைக்கும்? உங்க ஆற்றல் எல்லாம் கடந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் செதறி போய் கிடக்கு. அதை ஒன்னா திரட்டணும்னா நீங்க நிகழ்காலத்துக்கு வந்துதான் ஆகணும். இங்க ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு சீடர் தன்னோட குரு கிட்ட போய் கேட்டாராம், குருவே, நீங்க எப்பவும் இவ்வளவு அமைதியா வலிமையா இருக்கீங்களே, அது எப்படி அப்படின்னு. அதுக்கு அந்த குரு சொன்னாராம், நான் உட்காரும் போது உட்கார்ந்து இருக்கேன், நடக்கும்போது நடந்துட்டு இருக்கேன், சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த சீடருக்கு ஒரே குழப்பம். என்ன குருவே, கிண்டல் பண்றீங்களா? இதைத்தான் எல்லாரும் பண்றோமே அப்படின்னு கேட்டான். அதுக்கு குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இல்ல தம்பி, நீங்க உட்காரும் போது எழுந்து ஓடுறத பத்தி யோசிக்கிறீங்க, நடக்கும்போது சேர வேண்டிய இடத்த பத்தி யோசிக்கிறீங்க, சாப்பிடும்போது வேற ஏதோ ஒரு கவலையில இருக்கீங்க. ஆனா நான் அந்தந்த நொடியில முழுசா இருக்கேன். இதுதான் ஞானம், இதுதான் மன வலிமை. சரி, இது எப்படி சாத்தியம்? மனசு தானா ஓடுதே பிரதர், நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே உங்க பாதத்தை கவனிங்க. தடைக்கும் உங்க பாதத்துக்கும் இருக்கிற அந்த தொடுதலை உணருங்க. இப்போ நீங்க இழுக்கிற மூச்சை கவனிங்க. அந்த காத்து உள்ள போயிட்டு வெளியே வர்றதை மட்டும் ஒரு 2 செகண்ட் கவனிங்க. அவ்வளவுதான். இப்போ நீங்க நிகழ்காலத்துக்கு வந்துட்டீங்க. இந்த நிமிஷத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? கண்டிப்பா இல்லை. பிரச்சனை எல்லாமே இருந்தவை அல்லது வரப்போகிறவை. இந்த நொடியில உங்க பாதுகாப்பா இருக்கீங்க, உயிரோட இருக்கீங்க. இதை உணர ஆரம்பிச்சாலே உங்க மனசு இரும்பு மாதிரி உறுதியாகும். நண்பர்களே, கவலைப்படுறதால உங்க கடந்த காலத்தை மாற்ற முடியுமா? இல்ல. பயப்படுறதால உங்க எதிர்காலத்தை சரி பண்ண முடியுமா? ரெண்டுமே முடியாது. ஆனா இந்த நிமிஷத்தை சரியா வாழ்ந்தீங்கன்னா உங்க எதிர்காலம் தானா சரியாகும். உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு காலையிலிருந்து இப்ப வரைக்கும் எதையுமே யோசிக்காம முழு மனசோட செஞ்ச ஒரு விஷயம் என்ன? அது சாப்பிட்டதா இருக்கலாம், குளிச்சதா இருக்கலாம், இல்ல உங்க அம்மாவோட பேசினதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க உங்க மனசை கவனிச்சிருக்கீங்களான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். மன வலிமைங்கிறது ஜிம்முக்கு போய் வர்றதில்லை. உங்க மனசை தூக்கி நிகழ்காலத்துல வைக்கிற அந்த ஒரு கலை தான். இதுதான் புத்தர் சொன்ன முதல் ரகசியம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கத்துக்கிட்டா உங்க வாழ்க்கையில பாதி துயரம் காணாம போயிடும். சரி, முதல் ரகசியமே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா அடுத்த 11 ரகசியங்கள் எப்படி இருக்கும்? வாங்க பார்ப்போம். ரகசியம் 2. எதையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளாதீர்கள். நம்ம வாழ்க்கையில ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மற்றவங்க சொல்ற வார்த்தையால அப்செட் ஆகிறோம். ரோட்ல போகும்போது யாராவது நம்மளை பார்த்து முறைச்சா டென்ஷன் ஆகிறோம். ஆஃபீஸில் மேனேஜர் எல்லார் முன்னாடியும் ஒரு திட்டிட்டா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நமக்கு தூக்கம் வர்றதில்லை. சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ போடுறோம், யாராவது ஒருத்தர் என்ன இப்படி இருக்கீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டா அந்த நிமிஷமே நம்ம கான்ஃபிடென்ஸ் காலி ஆயிடுது. ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா மற்றவங்க சொல்கிற குப்பையை எல்லாம் நாம் அப்படியே தலையில் ஏற்றிக்கிறோம். புத்தர் ஒரு முறை சொன்னார், யார் ஒருத்தர் உங்களை நோக்கி ஒரு கல்லை எறிகிறாங்களோ அது அவங்க கிட்ட இருக்கிற கல்லு தான். அதை பிடிச்சி உங்கள் தலையில் அடிச்சுக்கிறதா இல்லை தூக்கி போட்டு போகிறதாங்கிறது உங்கள் முடிவு. உண்மையிலேயே ஒருத்தர் உங்களை திட்டுறாங்கன்னா அது உங்களை பற்றினது கிடையாது, அது அவங்கள பற்றினது. அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு கசப்பு இருக்கோ அதைத்தான் அவங்க வெளியே கக்குறாங்க. ஒரு மாம்பழத்தை பிழிஞ்சா மாம்பழச்சாறு தான் வரும், வேப்பம்பழத்தை பிழிஞ்சா கசப்பு தான் வரும். அதே போலத்தான் ஒருத்தர் மனசுக்குள்ள அன்பு இருந்தா அன்பு வரும், கோபம் இருந்தா கோபம் வரும். அவங்க உங்களை திட்டுறாங்கன்னா அவங்க மனசு கசப்பா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு உறவுகளுக்குள்ள ஏன் இவ்வளவு விரிசல் வருது? கணவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா மனைவி அதை மனசுல வச்சுக்கிட்டு 3 நாள் பேசாம இருக்கிறது. மனைவி ஏதாவது சொல்லிட்டா கணவன் அதை கௌரவ பிரச்சனையா பார்க்கறது. யோசிச்சு பாருங்க,
உங்க மேல உண்மையாவே தப்பு இருந்தா அதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு திருத்திக்கோங்க. ஆனா அவங்க உங்களை காயப்படுத்தணும்னே பேசுறாங்கன்னா அந்த வார்த்தைகளை உங்க மனசுக்குள்ள விடாதீங்க. ஒரு மொபைல் போன்ல நமக்கு பிடிக்காத ஒரு மெசேஜ் வந்தா டெலீட் பண்றோம்ல, அதே மாதிரி ஏன் மற்றவங்க வார்த்தைகளை டெலீட் பண்ண முடியல? ஏன்னா நாம அந்த வார்த்தைகளை நம்ம அடையாளத்தோட சேர்த்து குழப்பிக்கிறோம். ஜென் தத்துவத்துல ஒரு அழகான கதை இருக்கு. ஒருத்தர் ஆத்துல படகு ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. எதிரில் ஒரு படகு வேகமா வந்து இவர் படகு மேல மோதுது. இவருக்கு பயங்கர கோபம் வருது. எவன்டா அவன், கண்ணு தெரியலையா, பார்த்து வரமாட்டியான்னு கத்துறதுக்கு ரெடி ஆகிறார். ஆனா பார்த்தா அந்த படகுல யாருமே இல்லை. அது ஒரு காலியான படகு. இப்போ அவர் கோபம் எங்க போகும்? யார்கிட்டையும் கத்த முடியாது, ஏன்னா அங்க ஆள் இல்லை. இப்போ அந்த படகு மேல இருந்த கோபம் அப்படியே குறைஞ்சு போயிடும். இதேதான் உங்க வாழ்க்கையிலையும். உங்களை திட்டுறவங்க, உங்களை ஏமாத்துறவங்க எல்லாரையும் காலியான படகுன்னு நினைச்சுக்கோங்க. அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு மன அழுத்தத்துல அப்படி பண்றாங்க. அவங்க மேல கோபப்படுறதை விட பரிதாபப்பட கத்துக்கோங்க. அந்த நிமிஷம் உங்க மன வலிமை பல மடங்கு அதிகமாகும். இந்த ரகசியத்தை நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? உங்களை யாராலையும் ரிமோட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்க சந்தோஷத்தை நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க. பிளட் பிரஷர், தேவையற்ற டென்ஷன் இதெல்லாம் காணாம போயிடும். நீங்க ரொம்ப மெச்சூர்டான ஒரு நபரா தெரிவிங்க. யார் என்ன சொன்னாலும் ஒரு சின்ன சிரிப்போட ஓகேன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருங்க. சிங்கம் என்னைக்காவது நாய் குறைக்கிறதுக்காக நின்று பதில் சொல்லுமா? நீங்க சிங்கம் நண்பர்களே. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்க ஆற்றலை வீணாக்காதீங்க. இப்போ ஒரு சின்ன டெஸ்ட். உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் உங்களை ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அந்த வார்த்தை இன்னும் உங்க மனசுல ஒரு ரணமா இருக்கும். அது என்ன வார்த்தையா இருந்தாலும் அதை இப்போ அப்படியே மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டு இனி நான் எதையும் பர்சனலா எடுத்துக்க மாட்டேன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அந்த ஒரு கமெண்ட் நீங்க உங்க மனசுக்கு கொடுக்கிற உறுதிமொழி. அந்த நபர் உங்களை பத்தி சொன்னது பொய்யா இருந்தா அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஒருவேளை அது உண்மையா இருந்தா அதை மாத்திக்க முயற்சி பண்ணுங்க, அவ்வளவுதான். எதுக்காகவும் உங்க மன அமைதியை மட்டும் அடகு வைக்காதீங்க. இந்த இரண்டாவது ரகசியம் உங்க வாழ்க்கையை ரொம்ப லேசாக்கும். ஆனா மனசை இன்னும் ஆழமா செதுக்கிறதுக்கு மூணாவது ரகசியம் ஒன்று இருக்கு. அது என்னன்னு வாங்க பார்ப்போம். ரகசியம் 3. ஆசையே துன்பத்திற்கு காரணம். இதுதான் நம்ம வாழ்க்கையோட பேஸ். புத்தர் சொன்னதிலேயே ரொம்ப ஃபேமஸான, அதே சமயம் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், ஆசையே துன்பத்திற்கு காரணம். உடனே நீங்க நினைக்கலாம், என்ன பிரதர், ஆசையே படக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி முன்னேறுறது? எதுவும் வேணான்னு காடு மலைக்கு போயிடுமா அப்படின்னு. இல்லை நண்பர்களே, புத்தர் இங்க ஆசைன்னு சொல்றது உங்க முன்னேற்றத்தை கிடையாது, உங்க பேராசை மற்றும் பற்று ஆகியவற்றை தான். நம்ம வாழ்க்கை எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு கவனிச்சிருக்கீங்களா? ஒரு நல்ல வேலை கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறோம். வேலை கிடைச்சதும் ஒரு பைக் வாங்கினா சந்தோஷமா இருப்பேன்னு தோணுது. பைக் வந்ததும் கார், அப்புறம் வீடு, அப்புறம் ஐபோன். இப்படி நம்ம சந்தோஷத்தை ஒரு பொருளோடவோ இல்ல ஒரு நபரோடவோ முடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க ஆசைப்பட்ட அந்த பொருள் கிடைச்ச அன்னைக்கு இருக்கிற அதே சந்தோஷம் ஒரு மாசம் கழிச்சு இருக்கா? கண்டிப்பா இல்லை. அப்புறம் மனசு அடுத்த ஒன்றை தேடி ஓட ஆரம்பிக்குது. இது ஒரு ஓயாத ஓட்டம். தாகம் எடுத்தவன் கடல் தண்ணீரை குடிச்சா என்ன ஆகும்? தாகம் அடங்காது, இன்னும் அதிகமாகும். அதே போலத்தான் உலக பொருட்கள் மேல நாம வைக்கிற பற்று நம்ம மனசை என்னைக்குமே திருப்தி அடைய விடாது. உறவுகள்லையும் இதே பிரச்சனை தான். நாம ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனா உண்மையில அங்க இருக்கிறது பற்று. அவ நான் சொல்றதை தான் கேட்கணும், அவ என்கிட்ட மட்டும்தான் பேசணும், இப்படி மற்றவங்களை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு நினைக்கிற அந்த ஆசை தான் எல்லா சண்டைக்கும் காரணம். புத்தர் ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு. உங்களுக்கு ஒரு பூ பிடிச்சிருக்குன்னா அதை பறிக்காதீங்க. பறிச்சா அந்த பூ இறந்துடும். அந்த பூவை அப்படியே விட்டுட்டு அதுக்கு தண்ணி ஊத்துங்க. அதுதான் அன்பு. நம்ம வாழ்க்கையில நாம பல விஷயங்களை பறிக்க, சொந்தமாக்கிக்க நினைக்கிறதுனால தான் மனசு இவ்வளவு வலிக்குது. கிசா கௌதமி அப்படின்னு ஒரு பெண் இருந்தாங்க. அவங்களோட ஒரே குழந்தை இறந்து போயிடுது. துக்கம் தாங்காம அந்த பெண் புத்தர் கிட்ட போய் என் குழந்தையை எப்படியாவது பிழைக்க வைங்கன்னு அழறாங்க. புத்தர் அமைதியா சொன்னார், சரிம்மா, உன் குழந்தையை நான் பிழைக்க வைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாருமே இறக்காத ஒரு வீட்டில இருந்து ஒரு கைப்பிடி கடுகை வாங்கிட்டு வான்னு சொன்னார். அந்த பெண் ஒவ்வொரு வீடா போய் கேட்கிறாங்க. எல்லா வீட்லயும் கடுகு இருக்கு, ஆனா யாருமே இறக்காத வீடு ஒரு வீடு கூட இல்லை. அப்போதான் அவங்களுக்கு புரியுது, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை,
எதையும் நாம இறுக்கமா பிடிச்சு வச்சுக்க முடியாதுன்னு. அந்த பற்று விலகின உடனே அவங்க மனசுக்கு ஒரு பெரிய அமைதி கிடைச்சது. அப்போ நாம எதையுமே சாதிக்க கூடாதா? கண்டிப்பா சாதிக்கணும். ஆனா அந்த பயணத்தை ரசிச்சு பண்ணுங்க. இது கிடைச்சா மட்டும்தான் நான் சிரிப்பேன்னு உங்க சந்தோஷத்துக்கு கண்டிஷன் போடாதீங்க. 1. இருப்பதை வைத்து மகிழுங்கள். உங்ககிட்ட இப்ப என்ன இருக்கோ அது பல பேருக்கு கனவு. அதை முதல்ல ரசிக்க ஆரம்பிங்க. 2. பொருட்களை பயன்படுத்துங்கள், மனிதர்களை நேசியுங்கள். ஆனா நாம இப்போ தலைகீழா பண்றோம். மனிதர்களை பயன்படுத்துறோம், பொருட்களை நேசிக்கிறோம். இந்த நிலையை மாத்துங்க. 3. விட்டு கொடுக்க பழகுங்கள். சில நேரங்கள்ல தோத்து போறது கூட ஒரு பெரிய பலம்தான். பிடிவாதம் இல்லாத மனசுதான் உலகிலேயே வலிமையான மனசு. இப்போ ஒரு நிமிஷம் அமைதியா யோசிங்க. இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில நடந்தா என் கவலை எல்லாம் தீந்துடும்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? அது ஒரு வேலையா இருக்கலாம், பணமா இருக்கலாம், இல்ல ஒரு திருமணமா இருக்கலாம். அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் யோசிச்சு பாருங்க, அது கிடைச்சாலும் உங்க மனசு அடுத்த உன்னை தேடி ஓடாதுன்னு உங்களுக்கு கேரண்டி இருக்கா? உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த தேடலை நிறுத்திட்டு அமைதியா இருக்க பழகிறது தான் உண்மையான மன வலிமை. ஆசைகளை துறக்க வேண்டாம், ஆனா ஆசைகளுக்கு அடிமையாகாதீங்க. இந்த 3வது ரகசியம் கொஞ்சம் கசப்பா இருக்கலாம், ஆனா இதுதான் நிதர்சனம். சரி, ஆசைகளை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டோம். ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது நாம ரொம்ப பதற்றமாகிறோமே, அதை எப்படி சமாளிக்கிறது? வாங்க பார்க்கலாம். ரகசியம் 4. பொறுமையை கடைபிடியுங்கள். நண்பர்களே, நாம இப்போ ஒரு இன்ஸ்டன்ட் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். 2 நிமிஷத்துல நூடுல்ஸ் வேணும், 10 நிமிஷத்துல சாப்பாடு வீட்டுக்கு வரணும், போட்டோ போட்டா அடுத்த செகண்ட் லைக்ஸ் வரணும், எல்லாமே நமக்கு உடனே நடக்கணும். ஆனா இந்த அவசரம் தான் நம்ம மன வலிமையை பயங்கரமா சிதைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நாம ஏன் அடிக்கடி கோவப்படுறோம்? ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எரிச்சலாகிறோம்? ஏன்னா நாம எதிர்பார்க்கிற வேகம் இந்த உலகத்துல இல்ல. புத்தர் சொன்ன 4வது ரகசியம் பொறுமை. இது சும்மா உட்கார்ந்துருக்கிறது இல்லை நண்பர்களே, இது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இயற்கையை ஒரு நிமிஷம் கவனிச்சு பாருங்க. ஒரு விதையை இன்னைக்கு விதைச்சா நாளைக்கே அது மரமாகி பழம் கொடுக்குமா? கண்டிப்பா இல்லை. அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அந்த மரம் வளர்ற வரைக்கும் அந்த விதை மண்ணுக்குள்ள இருட்டுல தனிமையில காத்துட்டு இருக்கணும். நம்ம வாழ்க்கையிலயும் அப்படித்தான். ஒரு பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே லாபம் வரணும், ஒரு ரிலேஷன்ஷிப்ல உடனே அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னு நினைச்சா எப்படி? புத்தர் சொல்லுவாரு, நதி எவ்வளவு வேகமா ஓடினாலும் அது கடலை சேர்வதற்கு ஒரு நேரம் எடுக்கும். அந்த நேரத்தை நீங்க மதிச்சு தான் ஆகணும். பொறுமை இல்லாதவன் தன் வாழ்க்கையோட அழகை ரசிக்க மறந்துடுறான். இன்னைக்கு இருக்கிற டிவோர்ஸ் கேஸ்கள்ல 80% எதனால நடக்குது தெரியுமா? வெறும் பொறுமை இல்லாததுனால தான். அவர் ஏன் இப்படி பேசினாரு, அவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு உடனே ரியாக்ட் பண்றது. ஒரு நிமிஷம் பொறுமையா இருந்து யோசிச்சு பார்த்தா அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும். வேலை விஷயத்துலயும் அப்படித்தான். ஒரு வருஷம் வேலை பார்ப்போம், எனக்கு ஏன் ப்ரொமோஷன் வரலன்னு வேலையை விட்டுடுவோம். ஆனா அந்த இடத்துல இன்னும் கொஞ்ச காலம் நீங்க பொறுமையா உழைச்சிருந்தா நீங்க நினைச்சதை விட பெரிய உயரம் கிடைச்சிருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பொறுமை இருப்பவனுக்குத்தான் புதையல் கிடைக்கும். புத்தரோட வாழ்க்கையில ஒரு அழகான சம்பவம் சொல்றேன். புத்தர் தன் சீடர்களோட நடந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. ஒரு சீடன் கிட்ட பக்கத்துல இருக்கிற ஒரு குளத்துல இருந்து தண்ணி கொண்டு வர சொல்றாரு. அந்த சீடன் போய் பார்க்கறான். அந்த வழியா ஒரு மாட்டு வண்டி போனதுனால குளத்து தண்ணி முழுதும் சேறு கலங்கி அழுக்கா இருக்கு. அவன் திரும்பி வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி இல்ல குருவேன்னு சொல்றான். புத்தர் சிரிச்சுக்கிட்டே இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாருன்னு சொல்றாரு. 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த சீடன் போறான். இப்போ அந்த சேரெல்லாம் அடியில தங்கி தண்ணி கண்ணாடி மாதிரி தெளிவா இருக்கு. புத்தர் சொன்னாரு, உன் மனசும் இந்த தண்ணி மாதிரி தான். குழப்பமா இருக்கும்போது அதை தெளிவ வைக்க நீ எதுவும் பண்ண வேணாம். சும்மா அமைதியா காத்துட்டுரு, அது தானா தெளிஞ்சிடும். இதுதான் பொறுமையோட ரகசியம். சரி, எனக்கு டக்குன்னு கோபம் வருதே, நான் என்ன பண்றதுன்னு நீங்க கேட்கலாம். ஒரு சின்ன டிப்ஸ். 1, ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி 10 எண்ணுங்க. யாராவது உங்களை திட்டுறாங்களா, ஒரு 10 செகண்ட் மௌனமா இருங்க. அந்த 10 செகண்ட்ல உங்க கோபம் பாதியா குறைஞ்சிடும். 2, இன்னொருத்தர் இடத்துல இருந்து யோசிங்க. ஏன் அவங்க இப்படி பண்றாங்கன்னு யோசிக்க ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. 3, வெயிட்டிங் டைமை ரசிங்க. டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டீங்களா, எரிச்சலாகாம ஒரு நல்ல பாட்டு கேளுங்க. அந்த நேரத்தை உங்களுக்காக பயன்படுத்துங்க. பொறுமையா இருக்கிறது பலவீனம் இல்லை, அதுதான் உண்மையான பலம். இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப அவசரப்பட்டு எடுத்த ஒரு முடிவால இன்னைக்கு வரைக்கும் நீங்க வருத்தப்படுற விஷயம் எது? இல்ல அன்னைக்கு நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலான்னு நீங்க நினைக்கிற அந்த ஒரு நிமிஷம் எது? அதை தயங்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
உங்க அனுபவம் இன்னொருத்தருக்கு ஒரு பாடமா இருக்கலாம். நண்பர்களே, மெதுவா வர்றது தப்பில்லை, ஆனா நிக்காம போயிட்டே இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற ஒரே எரிபொருள் இந்த பொறுமை மட்டும்தான். சரி, பொறுமை பத்தி பார்த்தோம். ஆனா சில நேரங்கள்ல மனசுல வன்மம் இருக்குமே, மத்தவங்க பண்ண துரோகத்தை மறக்க முடியாம ஒரு கோபம் இருக்குமே, அதை எப்படி தீர்க்கிறது? வாங்க பார்க்கலாம். ரகசியம் 5, மன்னிக்கும் குணம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரோட முகமோ இல்ல உங்களுக்கு துரோகம் பண்ண ஒருத்தரோட முகமோ ஞாபகத்துக்கு வருதா? அவங்கள நினைக்கும் போது உங்க ரத்தம் கொதிக்குதா? அவன் அழிஞ்சு போயிடணும், அவனுக்கு நான் செஞ்சதுக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும்னு உங்க மனசுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா? அப்படி ஒரு நெருப்பு உங்களுக்குள்ள இருந்தா அது அந்த நபரை சுடுதோ இல்லையோ, கண்டிப்பா உங்களை சுட்டுக்கிட்டு இருக்கு. புத்தர் சொல்றாரு, மன்னிக்காத மனநிலைங்கிறது நீங்க விஷத்தை குடிச்சிட்டு உங்க எதிரி சாகணும்னு எதிர்பார்க்கிற மாதிரி. யோசிச்சு பாருங்க, விஷத்தை குடிக்கிறது நீங்க, ஆனா சாகணும்னு நினைக்கிறது அவனை. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! நம்மள பல பேர் நினைக்கிறோம், ஒருத்தரை மன்னிச்சுட்டா நாம தோத்து போயிட்டோம்னு, இல்லைன்னா அவங்க செஞ்ச தப்பு சரியாயிட்டோம்னு. அதுதான் இல்லை நண்பர்களே. மன்னிப்புங்கிறது அவங்களுக்காக இல்லை, அது உங்களுக்காக. மன்னிப்புங்கிறது நீ செஞ்சது சரின்னு சொல்றது கிடையாது. நீ செஞ்ச தப்பால என் நிம்மதியை நான் இனி இழக்க தயாரா இல்லைன்னு சொல்றதுதான் மன்னிப்பு. நீங்க ஒருத்தரை மன்னிக்காத வரைக்கும் அந்த நபர் உங்க மனசுக்குள்ள ஒரு வாடகை கூட தராம குடியிருக்காருன்னு அர்த்தம். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த இடத்தை எதுக்காக ஒரு துரோகிக்காகவோ இல்ல ஒரு பிடிக்காத ஆளுக்காகவோ கொடுக்கணும்? புத்தரோட வாழ்க்கையில அங்குலிவாலான்னு ஒரு கொடூரமான கொள்ளைக்காரன் இருந்தான். அவன் 1000 பேரை கொன்னு அவங்க விரல மாலையா போட்டுக்கணும்னு சபதம் எடுத்தவன். ஒரு நாள் புத்தரை கொல்ல வர்றான். ஆனா புத்தரோட முகத்துல இருந்த அந்த அமைதி, அந்த தேஜஸ் அவனை அப்படியே நிலைகுலைய வைக்குது. புத்தர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை கூட கோபமா பேசல, மாறாக அவன் மேல கருணை காட்டுறாரு. உன் கத்திக்கும் ரத்தத்துக்கும் இங்க வேலை இல்லை தம்பி, உன் மனசுக்கு தேவை அமைதின்னு சொல்லி மன்னிக்கிறாரு. அந்த ஒரு மன்னிப்பு ஒரு கொடூரமான கொள்ளைக்காரனை ஒரு மிகப்பெரிய துறவியா மாத்துச்சு. இதுதான் மன்னிப்போட சக்தி. ஒருத்தரை தண்டிக்கிறதுல கிடைக்காத வெற்றி அவங்கள மன்னிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல அண்ணன் தம்பி பேசிக்கிறது இல்ல, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரு சின்ன ஈகோவாக இருக்கலாம், இல்ல மன்னிக்க முடியாத துரோகமா இருக்கலாம். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்காம வர்ற ஒரு கசப்பு தான் துரோகம். அவன் வந்து மன்னிப்பு கேட்கட்டும், அப்புறம் நான் பார்க்கிறேன்னு காத்துக்கிருப்போம். நீங்க நினைக்கிறது ஒரு விதத்துல சரிதான், ஆனா மன்னிப்பு கேட்கறதுக்கும் பெரிய மனசு வேணும். அதை விட ஒருத்தரை மன்னிக்கிறதுக்கு மிகப்பெரிய மன வலிமை வேணும். நாம ஏன் முதல்ல போய் சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சுன்னு சொல்லக்கூடாது? நீங்க மன்னிக்க ஆரம்பிக்கும் போதுதான் உங்க மனசுல இருக்கிற அந்த ரணம் ஆற ஆரம்பிக்கும். அந்த நபர் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, உங்க மனசுக்குள்ள அவங்கள மன்னிச்சிடுங்க. அப்போதான் நீங்க சுதந்திரமான மனுஷனா மாற முடியும். சரி, இது எப்படி சாத்தியம்? 1, மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். நீங்களே கூட சில நேரங்கள்ல தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்காவது வலி கொடுத்திருக்கலாம்ல, அப்போ உங்களுக்கு ஒரு மன்னிப்பு தேவைப்படுது இல்ல? அதே மாதிரி மற்றவங்களுக்கும் கொடுங்க. 2, பழைய கதையை மூடி வைக்கிறது. நடந்ததை நினைச்சு நினைச்சு அழுறதுனால எதுவும் மாற போறதில்ல. அந்த பக்கத்தை திருப்பி பார்க்கறத நிறுத்துங்க. 3, அவங்கள ஒரு பாடமா நினைங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பாடத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஆளை தூக்கி போடுங்க. மறுபடியும் அவங்களுக்கு அந்த இடத்தை கொடுக்காதீங்க. மன்னிக்க பழகுங்க நண்பர்களே. அப்போதான் உங்க முகத்துல அந்த புன்னகை நிரந்தரமா இருக்கும். உங்க மனசுல ரொம்ப நாளா ஒருத்தர் மேல கோபம் வச்சிருப்பீங்க. ஒருவேளை அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம், இல்ல அவங்க கிட்ட நீங்க பேசாம இருக்கலாம். இந்த நிமிஷமே அந்த பகையை மறந்து மன்னிப்போம் மறப்போம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா அந்த நபர்கிட்ட இன்னைக்கே ஒரு வார்த்தை பேசி பாருங்க. அந்த நிமிஷம் உங்க மனசு எவ்வளவு லேசாகுதுன்னு நீங்களே உணர்வீங்க. மன்னிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய விடுதலை. ஆனா வாழ்க்கைங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. இன்னைக்கு சந்தோஷம் இருக்கும், நாளைக்கு துக்கம் வரும். இந்த மாற்றங்களை நாம எப்படி எதிர்கொள்றது? வாங்க பார்க்கலாம். ரகசியம் 6, மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. வாழ்க்கை எப்பவும் நாம நினைச்ச மாதிரியே இருக்கணும்,
நம்ம கூட இருக்கிறவங்க எப்பவும் நம்ம மேல அதே அன்பை காட்டணும், நம்ம வேலை நம்ம வருமானம் எல்லாம் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா வாழ்க்கை அப்படிப்பட்டது இல்லை நண்பர்களே. புத்தர் ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார். மாற்றம் ஒன்றே மாறாதது. காலையில உதிச்ச சூரியன் சாயங்காலம் மறைஞ்சுதான் ஆகணும். பூத்த பூ வாடிதான் ஆகணும். இதுதான் இயற்கை. நம்ம மனசு ஏன் இவ்வளவு வலிக்குது? ஏன்னா நாம மாற்றத்தை எதிர்க்கிறோம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் மாறிட்டாங்கன்னா ஏன் முன்னாடி மாதிரி இல்லைன்னு அழுறோம். ஒரு பிசினஸ்ல நஷ்டம் வந்தா ஏன் இப்படி ஆச்சுன்னு துடிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. மாற்றத்தை எதிர்க்கிறதுங்கிறது ஓடுற நதிக்கு குறுக்க கையை வச்சு தடுக்கிற மாதிரி. நதி நிக்காது, உங்க கைதான் வலிக்கும். ஆனா அந்த மாற்றத்தோட சேர்ந்து நீங்க நீந்த ஆரம்பிச்சா வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். மாற்றம்ங்கிறது ஒரு கதவு மூடிக்கிட்டு இன்னொன்னு திறக்கிறது தான். ஆனா நாம மூடின கதவையே பார்த்து அழுதுட்டு இருக்கிறதுனால திறந்திருக்கிற புது வாய்ப்புகளை பார்க்க மறந்துடுறோம். புத்தர் ஒரு முறை ஒரு ஆற்றங்கரையில உட்கார்ந்திருந்தாரு. அப்போ அவரோட சீடர் ஒருத்தர் கேட்டார், குருவே, கஷ்டமே இல்லாத வாழ்க்கை சாத்தியமா அப்படின்னு. புத்தர் அந்த ஆத்தை காட்டி சொன்னார், இந்த ஆத்துல இருக்கிற தண்ணி ஒரு நிமிஷம் கூட ஒரே இடத்துல நிக்கிறதில்ல. அடுத்த நிமிஷம் புது தண்ணி வருது, பழைய தண்ணி போயிட்டே இருக்கு. அதே போலத்தான் உன் வாழ்க்கையில வர்ற சுகமும் துக்கமும். துக்கம் வரும்போது இதுவும் கடந்து போகும்னு நினை. சந்தோஷம் வரும்போதும் இதுவும் கடந்து போகும்னு நினை. எதையுமே நிரந்தரம்னு பிடிச்சு வச்சுக்க நினைக்காத. எப்போ நீ எதையுமே பிடிக்காம விடுறையோ அப்பவே நீ சுதந்திரமானவன் ஆயிடுறன்னு சொன்னார். எவ்வளவு பெரிய உண்மை பாத்தீங்களா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல டெக்னாலஜி மாறுது, வேலை வாய்ப்புகள் மாறுது, மனுஷங்களோட குணங்கள் மாறுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் இன்னைக்கு இல்லை. ஆனா நாம மட்டும் இன்னும் பழைய நினைவுகள்லையும் பழைய பழக்கங்கள்லையும் சிக்கி தவிக்கிறோம். மாற்றம் வரும்போது பயப்படாதீங்க. அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போக வந்த ஒரு ஏணின்னு நினைங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கலாம், இல்ல ஒரு இழப்பை சந்திச்சிருக்கலாம். அது உங்களை இன்னும் வலிமையாக்க வந்த ஒரு மாற்றம்னு நம்புங்க. மன வலிமைங்கிறது எல்லாத்தையும் அப்படியே பிடிச்சு வச்சுக்கிறது இல்லை. எப்போ எதை விடணுமோ அதை தைரியமா விடுறது தான். சரி, மாற்றத்தை எப்படி ஏத்துக்கிறது? 1, எதிர்பார்ப்புகளை குறையுங்க. உலகம் உங்க விருப்பப்படி நடக்காது, அது அதோட போக்குல தான் நடக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. 2, புதியவற்றை கற்றுக்கொள்ளுங்க. மாற்றம் வரும்போது எனக்கு எல்லாம் தெரியும்னு நிக்காம புதுசா எதையாவது கத்துக்க முயற்சி பண்ணுங்க. 3, நன்றியோட இருங்க. உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒன்று போகுதுன்னா அதுக்கு பதிலா இன்னொன்னு வரும். போனதுக்காக வருத்தப்படாம வந்ததை வரவேற்க பழகுங்க. கடல் அலைகளுக்கு நடுவுல நிக்கிற பாறை மாதிரி இல்லாம அந்த அலையில சறுக்கி விளையாடுற ஒரு வீரனை போல மாறுங்க. அப்போ வாழ்க்கை ஒரு போராட்டமா இருக்காது, ஒரு விளையாட்டா இருக்கும். சரி, இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ஏத்துக்கவே முடியாம கஷ்டப்பட்ட ஒரு மாற்றம் எது? ஆனா அந்த மாற்றம் நடந்ததுனால தான் இன்னைக்கு நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்கன்னு நீங்க இப்போ உணர்றீங்களா? அந்த மாற்றத்தை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களோட அந்த ஒரு கமெண்ட் இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சு பயந்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கையை தரும். உங்க கமெண்ட் மூலமா மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருங்க. ஏன்னா நாம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கத்தான் இங்க இருக்கோம். சரி, மாற்றத்தை ஏத்துக்க பழகிட்டோம். ஆனா இந்த மாற்றங்களுக்கு நடுவுல நம்ம மனசு கண்டபடி ஓடுமே, குரங்கு மாதிரி அலைபாயுமே, அதை எப்படி அடக்கிறது? வாங்க பார்க்கலாம். ரகசியம் 7, உங்கள் எண்ணங்களை ஆளுங்கள். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கீங்களோ அதுக்கு காரணம் உங்க நேற்றைய எண்ணங்கள் தான். நீங்க நாளைக்கு என்னவா ஆக போறீங்களோ அதை இன்னைக்கு உங்க மனசுல ஓடுற எண்ணங்கள் தான் தீர்மானிக்குது. புத்தர் ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார். What we think we become. அதாவது நாம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். உங்க எண்ணங்கள் தான் உங்க உலகத்தை உருவாக்குது. உங்க மனசு ஒரு வளமான நிலம் மாதிரி நண்பர்களே. அந்த நிலத்துல நீங்க என்ன விதைய விதைக்கிறீங்களோ அதுதான் விளையும். நீங்க என்னால முடியாது, நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி, எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு எதிர்மறை எண்ணங்களை விதைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுக்க முச்செடிகளா தான் இருக்கும். அதே நிலத்துல என்னால முடியும், நல்லதே நடக்கும், நான் வலிமையானவன் அப்படின்னு நேர்மறை எண்ணங்களை விதைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒரு அழகான நந்தவனமா மாறும்.
ஆனா ஒரு விஷயம் கவனிங்க, நீங்க எந்த விதையுமே விதைக்கலனாலும் அந்த நிலத்துல தானா முளைக்கும். ஆனா அது செடியா இருக்காது, தேவையில்லாத களைகளா தான் இருக்கும். அதே போலதான் நீங்க நல்ல எண்ணங்களை உங்க மனசுக்கு கொடுக்கலனா இந்த உலகம் உங்க மனசுல எதிர்மறை குப்பைகளை